ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் விஎஸ்கே நம்ம பார்க்க போகுது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.22. வாங்க சமங்க போகலாம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் உள்ள வேரியபிளான ஏ பியினுடைய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொதுவாகவே கொடுத்துருக்க பாலினாமியலில் டிகிரி 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன செய்ய போகிறோம், அதே மாதிரி கொடுத்துருக்க பாலினாமியலில் டிகிரி 4 இருக்கிறனால டிகிரி ஹையஸ்ட் டிகிரி 4 இருக்குன்னா நினச்ச போகிறோம் இந்த பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் முதல்ல நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா என்சூஸ் த டிகிரி ஆஃப் த வேரியபிள்ஸ் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அதிகபட்சமாக எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். டிசெண்டிங் ஆர்டரில் எல்லா வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே x⁴ 4 இருக்கனால x⁴ 3 x⁴ 2 and x⁴ 0 கான்ஸ்டன்ட்னா x⁴ 0 எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்போ பண்ணுற மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட் என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்குற அந்த பாலினாமியலை உள்ள எழுதிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் யூனிட்ல இருந்து பேராக பிரிங்க. யூனிட்ல இருந்து இது ஒரு பேரு, இது ஒரு பேர். ரிமைனிங் ஒரே ஒரு டேர்ம் இருக்கும். இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. இப்போ நான் 9x⁴ என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா எப்படி எழுதிக்கலாம்னா 9x⁴ பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். 9 எப்படி எழுதிக்கலாம்னா 3² எழுதிக்கலாம். அங்கே x⁴ பவர் 1/4. இதை உள்ள கொண்டு 1/2 இது உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 3 2/2 x 4/2 வந்துடும். 2 அடி போயிடும். இது 2 அப்படின்னா 3x². ஓகேவா? இப்போ ரூட் 9x⁴ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்து 3x² கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல என்ன பண்ணுங்க, இங்கே எழுதுங்க 3x². அப்புறம் கோஷனில் ஒரு ஆட்டை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நேராக கீழே ஒரு ஆட்டை எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டு டைமையும் ப்ளஸ் பண்ணணும். மேலே ஒரு டைம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s are 9 x4 x2 into x2 x4 அப்படின்னா 9x⁴ வந்துடும். அதுக்கப்புறம் இதை ப்ளஸ் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. 3x² + 3x²னா 6x². இப்போ என்ன பண்ணுங்க, சைனை மாற்றுங்க. இது கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அடுத்துள்ள பேரை கீழே இறக்குங்க. அடுத்த பேர் 12x⁴ 3 + 28x². ஓகே, இப்போ அடுத்த டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடர் உள்ள முதல் டேர்மை டிவைஸில் உள்ள முதல் டேர்மை என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 12x⁴ by 6x² அடி கொடுத்தீங்கன்னா ஒரே x மட்டும் ரிமைனிங் வரும். இது 6 2s are 12. அப்புறம் என்ன வந்துருச்சு, 2x வந்துருச்சு. எல்லாமே ப்ளஸ் தான். அப்படின்னா ப்ளஸ் 2x. இங்கே x² இருக்குது, அப்புறம் x வந்துருக்கு. அப்புறம் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதேமாதிரி இங்கே என்ன பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 2x. அதேமாதிரி கீழே என்ன பண்ணணும், ஒரு 2x கீழே எழுதணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மேலே உள்ள கோஷன் வந்து 2xல இந்த டோட்டல் பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2x அப்படின்னா இங்கே 6 இருக்குது அப்படின்னா 6x² into 2x அப்படின்னா 12x⁴. அப்புறம் x 2 into 2னா 4 x into x x². ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், சைனை மாற்றுங்க. இது மைனஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸாக போடுவோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆக்கிறோம். ஓகேவா? இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6x² + 2x + 2xனா ப்ளஸ் 4x. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 28லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24x². ஓகேவா? ரிமைனிங் உள்ள பேர் அப்படி கீழே இருக்கிறீங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, ax + bன்னு இருக்குது. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணணும், அடுத்த டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடர் உள்ள ஃபஸ்ட் டேர்மை டிவைஸர் உள்ள அந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்படி பார்த்தா இங்கே என்ன இருக்குது, 24 இருக்குது. 24x² டிவைடட் பை 6x². அடி கொடுத்தா x² x அடி போயிடும். இது அடி கொடுத்தீங்கன்னா 6 4s are 24. அப்போ எல்லாமே பாசிட்டிவ். மேலே என்ன வந்துருக்கோம்னா முதல்ல எங்கே எழுதிக்கோங்க, ப்ளஸ் 4, மேலே ஒரு 4, அதே இங்கே ஒரு கீழே ஒரு 4 வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 4s are 24x². 4 4s are 16 அப்படின்னா ப்ளஸ் 16x. அப்புறம் 4 4s are 16. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், சைனை மாற்றுங்க. இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும், இதை எழுதணும். எழுதுனீங்கன்னா ax - 16x வரும். சின்ஸ் த கிவன் polynomial is a perfect square கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சின்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஏற்கனவே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க பாலினாமியல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா -0 வரும்னு அர்த்தம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இங்கே 0 மென்ஷன் பண்ணிக்கலாம். ax - 16s = 0ன்னு ஒன்று கிடைக்கும். இன்னொன்று b + இங்கே மைனஸ் தான், b - 16 = 0ன்னு கிடைக்கும்.
ஓகேவா? இந்த 16 அந்த பக்கம் கொண்டு போங்க. இல்லைனா காமன் என்ன பண்ணுங்க, எக்ஸை வெளியே எடுங்க. எக்ஸ் எழுதுங்க. a மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இது இந்த பக்கம் கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த பக்கம் கொஞ்சம் டிவிஷன் ஆகும். 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம், ஆன்சர் 0 தான் வரும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், a மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் 16 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 16 ஆயிரும். இங்கே a இஸ் ஈக்குவல் டு 16. ஓகேவா? இல்லை என்ன சொல்லிடலாம், வேல்யூ சொல்லலாம். therefore the value of a and b is 16. a bக்கான ஒரே வேல்யூ என்னது, 16. ஓகேவா? இதோட சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த பார்ப்போம். நன்றி, வணக்கம்.